விலங்கு அமைப்பும் தொழிலும் 2019 பேப்பர்ட எம்சிக்யூ வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் 18வது எம்சிக்யூவிலேருந்து விலங்கு அமைப்பும் தொழிலும்ன்ற பாடத்துக்கு கீழே உள்ள எம்சிக்யூகள் ஸ்டார்ட் ஆகுது. அதில் 18வது எம்சிக்யூ சாதாரண நிலைமைகளின் கீழ் நார்களை கொண்டிராத தொடுப்பிலயம். கொண்டிராதன்றதை போல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் தொடுப்பிலயங்கள், அதாவது இலையங்கள் பற்றி, தொடுப்பிலயங்கள் பற்றி பார்த்தோம்னா, தொடுப்பிலயங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும். உடம்புல அதிக அளவில் காணப்படுற இலையம், கட்டமைப்பு ரீதியிலையும் தொழிற்பாட்டு ரீதியிலையும் உதவுற இலையம், பல வகைப்பட்ட களங்களையும் நார்களையும் கலப்புறமான தாயங்களையும் கொண்டிருக்கு. அது வந்து ரிசோர்ஸ் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் கொஞ்சம் தொழில்கள் அதெல்லாம் என்னால் ஷோ பண்ணியிருக்கேன். நார்களில் களங்களில் வந்து நாரரும்பர்கள், பெருந்தின் களங்கள், அடிநாட்ட களங்கள், அதுபோல் கொழுப்பு களங்கள், வெண்குருதி குழியங்கள்ண்டு பல வகைப்பட்ட களங்கள் காணப்படுது. நார்களில் கொலாஜின் நார்கள், சிறுவலையுறு நார்கள் மற்றும் மீள்சக்தி நார்கள், இங்கே இருக்கிற க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது போன்ற 3 வகை நார்கள் காணப்படுது. பொதுவாக தொடுப்பிலயத்திற தொழில்கள் பொதுவாக இணைத்தலும் கட்டமைப்பு ரீதியான ஆதாரமும், அதே போல் பாதுகாப்பு, பதார்த்தம் கொண்டு செல்லல் மற்றும் காவலியாக தொழிற்படல். தொடுப்பிலயத்திற வகைகளில் முதலாவது தளர்வான தொடுப்பிலயம், சிற்றடை விலயம். இது வந்து ஒரு பொதுமைப்பாடெய்திய தொடுப்பிலய வகை. அதாவது எல்லா வகையான களங்களும் நார்களும் காணப்படுற ஒரு பொதுமைப்பாடெய்திய ஒரு தொடுப்பிலய வகை. அப்போ இது ஆன்சருக்கு வராது, ஏன்னா இதில் நார்கள் சாதாரண நிலைமைகளுக்கு கீழே இருக்குது. அடுத்து நார் தொடுப்பிலயம், அது வந்து அடர் தொடுப்பிலயம். அது கொலாஜின் நார்களாலே தான் அடர்த்தியாக்கப்பட்டிருக்கு. தாயம் ஒப்பீட்டளவில் குறைவு. நார்களங்கள் போன்ற சில களங்கள் மட்டும்தான் காணப்படுது. அப்போ இதுலேயும் சாதாரண நிலைமைகளின் கீழே நார்கள் காணப்படுது. அடுத்து வந்து கொழுப்பிலயம். கொழுப்பிலயம் வந்து கொழுப்பு களங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதே போல் இதில் வந்து நார்கள் பற்றி எந்த ஒரு இதுவுமே குறிப்பிடலை, நார்கள் இல்லை. இதில் வந்து கொழுப்பு, ஒரு பெரிய கொழுப்பு சிறு துளியை கொண்டிருக்கின்ற கொழுப்பு களங்களால் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கு. அதே போல் குருதி இலையம் எடுத்துக்கொண்டோம்னா, இது தான் சாதாரண நிலைமைகளின் கீழ் நார்களை கொண்டிருக்காது. ஆனால் குருதி உறைதல் செயல்முறையின் போது மட்டும் நார்கள் உருவாகும். நாங்கள் குருதியை வந்து ஒரு விசேட வகை தொடுப்பிலயமாக கருதுறதில் இதுவும் ஒரு இயல்பு. அதாவது தாயம் குருதி களங்களால் சுரக்கப்படுவதில்லை என்றதும், நார்கள் குருதி உறைதல் செயல்முறையிட போது மட்டுமே உருவாகிறது என்பதும், களத்துக்கு புறமான தாயம் வந்து திரவத்தன்மையானதுன்றதும் தொடுப்பிலயத்தில் குருதிக்குள்ள ஒரு சிறப்பு இயல்பு. அப்போ ஆன்சருக்கு வாரது வந்து குருதி. அது போக கசியிலயம் இருக்குது தொடுப்பிலயத்தில். அதில் வந்து கசியிலய களங்கள், கொலாஜின் நார்கள் இருக்குது. கசியிலய களத்தால் தாயம் வந்து சுரக்கப்படுது. அது மாதிரி எண்பு இருக்குது. எண்பும் வந்து ஒரு தொடுப்பிலயம். இதுலேயும் தாயம் வந்து கொலாஜின் நார்களாலும் அசேதன உப்புக்களாலும் ஆக்கப்பட்டது. அது போக எண்பு குழியங்கள், எண்பரும்பர்கள், ஆவேசின் தொகுதி போன்ற கட்டமைப்புகள்லாம் இதில் இருக்குது. அப்போ எங்களோட கேள்விக்கான ஆன்சர் வந்து குருதியாக அமையும். அப்போ நான் ஆன்சரை இதில் கொடுத்துருக்கேன். 18வதுக்கு 3வது ஆன்சர்.